ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தகவல் மிரர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சர் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, எம்யூனேஷன் ஃபார்ம். இதை வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபில் பண்ணவே வரமாட்டேங்குது. இதில் எப்படி எஃபிக்ஸ் நம்பரை போட்டு நம்ம 2002 2005 நடந்த இந்த எம்யூனேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய டீட்டெயில் அப்பா அம்மாவது எப்படி எடுக்கணும் அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கு. இதில் வந்து எப்படி எஃபிக்ஸ் நம்பரை வச்சு இல்லை அவங்களுடைய பேர், அவங்களுடைய நம்பரு இதெல்லாம் வச்சு எப்படி எடுக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தகவல் மிரர் சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியான ஒரு நிமிஷத்தில் வந்து எப்படி உள்ளே போயிட்டு நம்ம எடுக்கிறதுன்றத டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சென்ட்ரல் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மை பற்றி டவுட் இருந்தாலும் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே ரிப்ளை கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸையும் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஓட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கணும். மேலே பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது, சரிங்களா? ஓட்டர்ஸ்க்கு மேலே அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு மார்க்கும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு உள்ளே போகும், சரிங்களா? உள்ளே வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லோட் ஆகுது, இருங்க. இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் நியூ கார்டும் வாங்கிக்கலாம், இல்லை கரெக்ஷனும் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், லாகின், இன்னொன்று வந்து சைன்அப், சரிங்களா? சைன்அப்னா, லாகின்னா என்னென்னா, நம்ம சைன்அப் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தால் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணால் இருந்தால் சைன்அப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. அது சிம்பிள் தான். அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லாகின் இப்போ பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்த உடனே உள்ள இன்டர்ஃபேஸ்க்கு போகும். இந்த மாதிரி வரும். இதில் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஃபிக்ஸ் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த கேப்சாவை அப்படியே கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, சப்மிட்னு கொடுத்துருங்க. இல்லைன்னா ரெக்யூஸ்ட் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி போனதும் நீங்கள் அந்த ஓடிபியை போட்டுட்டு ஈஸியாக உள்ளே போயிட முடியும். லாகின் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓடிபி வருது. ஓடிபி வந்த உடனே அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து நீங்கள் போட்டு வெரிஃபை அண்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்களன்னா டைரெக்டாக போர்ட்டலுக்குள்ளே உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய உள்ளே போன லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும், சரிங்களா? இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே பாருங்கள், இங்கே சர்வீஸ் அப்படின்னு இருக்கா. இந்த சர்வீஸ் கீழே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சர் 2026 அப்படின்னு இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அதில் கீழே வந்து ஃபில் எம்யூனேஷன் ஃபார்ம்ன்றது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது கீழே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் சர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம எப்படி நம்முடைய அப்பாவது அம்மாவது போயிட்டு பழைய டீட்டெயில் 2003 2005 நடந்தது எப்படி எடுக்க போகிறோன்றதை தெளிவாக காட்ட போகிறோம் இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் அதை ஓகே கொடுத்து வந்தோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து செலக்ட் ஸ்டேட் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வியூன்றதை கொடுக்கணும். நம்ம வந்து தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? கரெக்டாக நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வியூன்னு கொடுத்துட்டா உங்களுக்கு மொத்த டீட்டெயில் வரும். இங்கே பாருங்கள், இப்போ தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு வியூன்னு கொடுத்துட்டேன். வியூன்னு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், வியூன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த மேலே இருக்கிற 3 ஆப்ஷனில் இருந்து தான் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த பழைய டீட்டெயில்ஸை எடுக்க முடியும். 2003 2005 2002 அப்படின்றது, சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இந்த 3 ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் வந்து டவுன்லோடே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து
ஸ்பெஷல் நேமை வச்சு நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா. நேமில் வந்து இதில் உங்களுடைய பேர், உங்களுடைய அசெம்பிளி எந்த அசெம்பிளி அதோட பேர் அதெல்லாம் போட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்களன்னா அந்த அசெம்பிளியில் இருந்த பேரில் இருக்கிறவங்க எல்லாருடைய லிஸ்ட் வரும். அதை நீங்கள் பார்த்து உங்களது எதுவோ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க், உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிம்பிளானது எதுன்னு கேட்டிங்களன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் செய்கிறது தாங்க சரிங்களா. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எஃபிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பை எஃபிக்ஸ்ன்ட்டு, அதுதாங்க. அது ஒன்றும் இல்லை, அது கிளிக் பண்ணிங்களா சிம்பிளாக இந்த மாதிரி 2 காலம் வரும் ஒரே சரிங்களா. 2 இதில் வந்து உங்களுடைய அப்பா அம்மாவோட ஓட்டர் ஐடி சரிங்களா, ஓட்டர் ஐடியில் இருக்க அந்த எஃபிக்ஸ் நம்பரை எடுத்து ஓட்டர் ஐடி நம்பர் எடுத்து இதில் போட்டு சப்மிட் சர்ச்சுன்னு கொடுத்தீங்களான்னா போதும். கீழே கேப்சாவும் வரும். நெட் இல்லாதனால இதில் கேப்சா வரல, சரியாக நெட்வொர்க் கிடைக்கல. கீழே கேப்சா வரும். அந்த கேப்சாவை போட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்களன்னா உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வந்துடும் சரிங்களா. எந்த அசெம்பிளி எப்போ போட்டாங்க என்னன்றது அவங்களுடைய மொத்த டீட்டெயிலும் வந்துடும் சரிங்களா. இவ்வளோ தாங்க. இந்த விஷயத்துக்கு போய் நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 5 சிம்பிளான ஸ்டெப்பை வச்சு நீங்கள் எடுத்து அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.